Hi students, welcome to Global Knowledge Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NEET 2025 எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அந்த இம்பார்ட்டன்ட் 4 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா OMR ஷீட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட் இது ரெண்டுமே நமக்கு NTA வெப்சைட்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாள் மட்டும்தான் வெப்சைட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஹார்ட் காப்பியா அதே மாதிரி சாஃப்ட் காப்பியா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நிறைய சேனல்ஸ்ல பாத்திருப்போம், அவங்களோட ஆன்சர் கீஸை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் விட ரொம்ப ஃபைனல் ஆன்சர் கீ என்ன அப்படின்னா NTA ரிலீஸ் பண்ற ஆன்சர் கீ தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் கீயா சொல்லுவோம். ஸோ நீங்க NTA வெப்சைட்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீஸை பாத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சேலஞ்சிங் த OMR ஷீட் அண்ட் ஆன்சர் கீ. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை நீங்க OMR ஷேட் பண்ணிருக்க ஆன்சர் கரெக்டா இருக்கு, அதே மாதிரி NTA வெப்சைட்ல ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீழ இருக்கிற ஆன்சரும் கரெக்டா இருக்கு, பட் ஆனா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ல அதுக்கு கரெக்டான ஆன்சர் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா NTA-க்கு சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஆன்சர் கீழயுமே. சோ இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருப்பீங்க, அந்த சம்முக்கு உங்களுக்கு வர ஆன்சர் உங்களுக்கு 100% தெரியும், இது கரெக்ட் தான் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஆன்சர் கீயும் சேலஞ்ச் பண்ணலாம். இல்ல என்னோட ஆன்சர் கீ கரெக்ட் தான் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணலாம், NTA-க்கு தெரிவிக்கலாம். சோ அது பாத்தீங்க அப்படின்னா வித் ப்ரூஃபோட நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் NTA என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட சேலஞ்சஸ் எல்லாமே அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களோட ஆன்சர் கீ கரெக்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீயை மறுபடியும் அப்டேட் பண்ணி அவங்க NTA வெப்சைட்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனலா மெயிலோ இல்ல மெசேஜோ எதுவுமே வராது. நீங்க என்னதான் பண்ணணும், NTA வெப்சைட்ஸ் ரெகுலரா செக் பண்றது மூலியமா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இந்த நம்ம சேலஞ்ச் பண்றதுக்காக NTA-க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். அந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 200 rupees. அது ரீஃபண்டபிள் கிடையாது. இப்போ நீங்க OMR நீங்க சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க 200 பே பண்ணணும். இல்ல நீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தனியா 200 rupees பே பண்ணணும். அதுவும் எதுக்கு, ஒரு क्वेश्चनக்கு நீங்க 200 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ஈச் क्वेश्चन 200 rupees. சோ இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபைனல் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கான டென்டேட்டிவ் டேஸ் எல்லாம் பாத்துடலாங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு OMR ஷீட் ரிலீஸ் பண்றது. சோ அது மே 30 இருந்து ஜூன் 1 நமக்கு ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே டேட்ல தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் கீயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. மே 30 to ஜூன் 1 அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நமக்கு ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ண 3 நாளுக்குள்ள நமக்கு என்ன ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்னா சேலஞ்சிங் விண்டோ ஓபன் பண்ணிடுவாங்க. சோ அதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட சேலஞ்சஸ அப்லோட் பண்ணிக்கலாம். ஜூன் 3 இருந்து ஜூன் 6 இருக்கலாம். சோ இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகுறதுக்கு ஜூன் 10 to 12 அவங்க ஃபைனல் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அகாடமில ரிப்பீட்டட் பேட்ச்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 30 ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீட் ரிகார்டிங் எந்த டவுட்டா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.